ரஜினியோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் நமக்கு கிடைச்சிருக்க இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, ஜெயிலர் 2 இந்த படத்தில் தான் ரஜினி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினியோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்க போதுன்னா அது கூலி படம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை லோகேஷ் எடுத்திருக்காரு. லோகேஷ் மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக இருந்து வராரு. இவரோட இயக்கத்தில் ஒரே ஒரு படத்துலையாச்சும் நடிச்சிருவோமா அப்படின்ற கனவோட நிறைய ஹீரோக்கள் சுற்றி கொண்டு தான் இருக்காங்க. அப்படி எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்ம ரஜினியை வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு. கூலி படம். இந்த கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம ரஜினியோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் முக்கியமான இடத்துல நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட 1000 கோடி கலெக்ஷன் படமாக இருக்கும் என்று நம்பப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக இருக்கார். இந்த ஜெயிலர் 2 படத்தை ஜெயிலர் 1 படம் எடுத்த நம்ம நெல்சன் தான் இயக்குறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 1 படத்தில் யார் யாரெல்லாம் இணைஞ்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துலையும் நடிக்க போகிறாங்க. இந்த படமும் பேன் இந்தியன் படமாக எடுக்கப்படுது. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய 2ஆம் கட்ட ஷூட்டிங் அட்டப்பாடியில் கேரளாவில் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஷெட்யூலில் 20 நாட்கள் நம்ம ரஜினிகாந்த் கலந்து கொள்ள போகிறாராம். அதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்காங்க. நெல்சன் அவர்களுமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்காக இந்த ஸ்டோரியை பார்த்து எழுதியிருக்காராம். மேலும் அவரோட பேரனுக்கும் அவருக்கும் என்ன மாதிரி ஒரு பைண்டிங் அது இருக்குது அப்படின்றத காமிக்கிற விதமாக தான் இந்த படத்தோட கதைகளை இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ஒரு ஹைலைட்டாக இருக்கும் என சொல்லப்படுது. எப்படி ஜெயிலர் படத்தில் காவாலா சாங் ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சோ அதே போல் இந்த படத்துலையும் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ஒரு ஹைலைட்டாக இருக்குமா. இதை தான் முதல்ல ரிலீஸ் பண்ண நெல்சன் பிளான் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளில் நம்ம தமன்னாவே தான் இருக்க போகிறாங்களாம். காவாலா பாட்டிலையும் தமன்னா தான் இருந்தாங்க. இப்போ இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்லேயும் தமன்னா தானாம். இதுலேயும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கண்டினியூவேஷன் ஆகிற மாதிரி இந்த படத்துலையும் காமிக்கிறாங்களாம். அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிளில் காவாலா மாதிரி ஒரு பாட்டை நம்ம இப்போ ரஜினியிடமிருந்து எதிர்பார்க்கலாம். அதாவது நெல்சனோட இயக்கத்தில் ரஜினியோட ஜெயிலர் 2 படத்துலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.